ஏழு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்குலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் கால்களை. என் பெயர் ராணகுல். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் இருந்து ஒழுக்கம் வேறு தரும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் மோம்பப்படும். இந்த உலகத்தில் மிகவும் உயர்வானது உயிர், ஆனால் ஒழுக்கம் அந்த உயிரை விட மேன்மையானது என்று கூறுகிறார் வள்ளுவர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகிரும் கற்கை நன்றே. இந்த உலகத்தில் மிகவும் உயர்வானது கல்வி என்று கூறினாலும் கல்வியை விட ஒழுக்கமே உயர்வானது என்பதை உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கின்றார் சான்றோர். ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் இருந்தால் உலகே தோழும். நீரின்றி அமையாது உலகு, ஜாதி மதம் பார்க்காத பழகு, ஒழுக்கமே நம் உண்மையான அழகு. பணம் இருந்தால் ஒருவன் உயர்ந்து விட முடியாது, ஒழுக்கம் இருந்தால் மட்டும் போதும், எவரும் தாழ்ந்து விட முடியாது. ஒழுக்கத்தை போற்றி பின்பற்றி வாழ்ந்தவர்கள் உலக மகான்களாக வாழ்ந்துள்ளார்கள். வள்ளலர், புத்தர், இயேசு பெருமான், நபிகள் நாயகம் என்ற அனைவருமே ஒழுக்கத்தை தன் உயிரினும் மேலாக கருதியவர்கள். புத்தரின் கொல்லாமை நெறி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார், தன்னை சிலுவையில் அறைந்தவரையும் மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்டிய இயேசு பெருமான், தன் மீது குப்பையை கொட்டிய பெண்மணியின் உயிரை காத்த நபிகள் நாயகம், அளவில்லா துன்பத்தை அடைந்த ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன் என்று மறுத்த ஹரிச்சந்திரன் என்ற அனைவருமே ஒழுக்கத்தினால் உயர்ந்த சான்றோர்கள் ஆவர். சினம், பொறாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், கொடிய சொற்களை நீக்குதல் ஆகிய நான்கை நீக்கி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற 6வது அறிவை இறைவன் கொடுத்ததற்கு காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம், மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதும் ஒழுக்கம். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஆப்ரிகான் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர காரணம் அவரது கடின உழைப்பும் ஒழுக்கமே ஆகும். மாணவர்களாகிய நாம் ஒழுக்கத்தையும் கல்வியையும் நாம் இரு கண்களாக கருத வேண்டும். சமூகத்தில் நம்மை மேம்படுத்தும் அறிவூட்டும் கல்வியையும் கற்று நல்ல நெறிகளையும் வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் ஒழுக்கமாக இருந்து உயர்வாக வாழ முடியும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவரோ ஈழ்குடியினர் என்று கூறி மாதா பிதா குரு தெய்வம் பேச பழகிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் எனக்கு இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் என் மனமான நன்றிகள். ஏன் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீ, நட்சத்திரத்திற்கு குறிவை, நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறி வைத்தேன், சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது என் நடுவர்களுக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லை எனில் பயிற்சி செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.